மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான பணிகள் நாளை தொடங்கப்படுவதற்கு கலாமின் குடும்பத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகே பேய்கரும்பு எனும் இடத்தில் 1.38 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் கலாம் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கலாமுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது. இந்நிலையில் கலாமின் நினைவிடம் அமைக்க உள்ள இடத்தில் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான பணிகள் நாளை தொடங்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பொருட்கள் பேய்கரும்பு பகுதியில் இன்று குவிக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து பேசிய கலாமின் சகோதரரான முகமது முத்துமீரான் லெப்பை மரக்காயர், கட்டுமான பணிகள் நாளை தொடங்க உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். சுற்றுச்சுவர் கட்டும் பணிகள் 25 நாட்களுக்குள் நிறைவடையும் என்றும் அதனைத் தொடர்ந்து நினைவிட கட்டுமான பணிகள் தொடங்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வேலை ஒன்றும் நடக்காமல் இருந்துச்சு. இப்போ வேலை நடக்கிறதுக்கு ஆட்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேலை நடக்குது. இராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து நபர்கள் அந்த இடத்தை ஆராய்ந்து என்ன பண்ண வேண்டும் என்று முதலில் அதை சுற்றியுள்ள வேலிகளை அமைத்து பராமரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 20-25 நாட்களுக்குள் அனைத்து வேலையிலும் அந்த இடத்தை சுற்றி பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். அவர்கள் நேரடியாக அவருடைய அண்ணன் ஏபிஜே மறைக்காத அவர்களை சந்தித்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், கூடிய விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் செய்துவிடுவோம். அந்த இடத்தில் மண்டபம் அறிவு சார்ந்த மண்டபம் கட்டி அனைவரும் பயன்பாட்டுக்கு வரும் என்று உறுதியளித்து சென்றிருக்கிறார்கள்.